ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின்வின் ட்ரா வந்து 806. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து 3 செட்டு ரிசல்ட்லையுமே 3 மெத்தட்லையுமே வந்து நான் நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ 4, 5 நம்மளுக்கு நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மந்த் சார்ட் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இப்போ இங்கே வந்து 048, அதுக்கடுத்த நாள் 858, அதுக்கடுத்த நாள் 521, இங்கே 854, அதுக்கடுத்த நாள் 727, 460, அதுக்கடுத்த நாள் 275, அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 254, இங்கே 474, அதுக்கடுத்த நாள் நம்பர் 509, 4, 5, 5, இங்கேயும் 4, 5, 7, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, 5, 7, 5, இந்த இடத்துல வந்து 4, 7, 5. இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் காரணியா நம்பர் வந்து 254, 4, 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால 7 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 4, 5ன்னு இருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7, 5 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 4, 5, 5, இந்த இடத்துல 4, 5, 7, இந்த இடத்துல 4, 5, 7, 5. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லேயுமே 4, 7, 5. ஓகேவா? இப்போ நேற்றைய நம்பர் வந்து 284, 5, 4ன்ற நம்பர் இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் அதாவது நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் 254, 5, 4ன்ற நம்பர் இருக்கிறதுனால இப்போ 7, 5 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்டில் எடுத்துறேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ 2 நம்மளுக்கு நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6 இல்லைனா 9 பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் 521, அதுக்கு அடுத்த நாள் 995, 727, அதுக்கு அடுத்த நாள் 793, 116, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 929, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 570. இப்போ இங்கே 270, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 460. இப்போ அடுத்து எந்த செட்டு ரிசல்ட் பார்க்குறீங்கன்னா இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 254. இப்போ இங்கே வந்து 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9, இங்கே 2னா அதுக்கு அடுத்த நாள் 9, இங்கே வந்து 6, 2, 9 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இந்த ரிசல்ட்லேயும் 2, 6. இப்போ ஃபுல்லாகவே 2 நம்பர் இருக்குது. ஓகேவா? நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பரும் 2, அதுக்கு முன்னாடி ஏ போட்டும் 2ன்னு இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 பாஸ் ஆகும். நான் வந்து 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்து தரேன், 6 இல்லைனா 9. இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 2 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6 இல்லைனா 9 பாஸ் ஆகிருக்கும். இல்லை அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பர்லேயே 6, 9 கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே 2, 9, இந்த இடத்துலையும் 2, 9, இங்கே 6, 2, 9, இந்த இடத்துல 2, 6, இந்த இடத்துல ஃபுல்லாகவே இப்போ 2, 2ன்னு இருக்குது. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக பாஸ் ஆன காரணியா நம்பர் வந்து 1, 6, 2, 2, 6, 4. அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் 2, 2ன்னு இருக்கா. இதே மாதிரி இந்த ஜனவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 8, 4, 6, 6, 3, 9, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 998, இங்கே வந்து 5, 8, 4, 4, 7, 4, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 750. இங்கே டபுள்ஸில் நம்பர் இருக்கும்போதே இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்டில் இருக்கும். இப்போ இங்கேயும் 4, 4ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 5, 5 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் 2, 2 தான். இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 1. இப்போ 1 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்தார். இந்த மெத்தட் வந்து ஜென்ரலாக இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற முதல் டிஜிட் நம்பரே அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 2 6 இருக்கும்போதே ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 8, 8 அடுத்த நாள் இருக்கும். 2 4 இருக்கும்போதே ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 5, 5 அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். இப்போது இங்கே 3வது டிஜிட் நம்பரும் 2, ஏ போர்டு நம்பரும் 2 தான். ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 1. அதனால் 1 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி கேல்குலேஷன் 6, 9, சி போர்டில் 5, 7. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எடுத்துகிறோம்னா 165, 167, 195, 197. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 16, 19, பிசி 65, 67, 95, 97, ஏசி வந்து 15, 17. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து டைப் பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான்.
இப்போ ஏ போர்டில் 1, பி கால்குலேஷன் 6, 9, சி போர்டில் 5, 7. மார்க்ஸ் வந்து 165, 167, 195, 197. ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 16, 19. பிசி வந்து 65, 67, 95, 97. ஏசி வந்து 15, 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.